கதைப்போமா? எங்கள சுத்தி நிறைய டாக்ஸிக் பீப்பிள் இருக்கீங்க. அவைகளுக்கு எங்கள பிடிக்காது. எங்கள பார்த்தா எரிச்சல். ஸோ அவைகள் எல்லாரையும் எங்களோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி வெளியில எறிவோம். மற்றது நாங்க நினைச்சத செய்ய விடாத எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கண்ண மூடிக்கொண்டு வெளியில ஓடிடுவோம். அடுத்தது இந்த என்வாயர்ன்மெண்ட்டே டாக்ஸிக் தான். அப்ப நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய பேர் மோட்டிவேஷனல்னு சொல்லினோம். ஸோ அதனபடியா நாங்க மாசுக்கு போவோமா? ஹலோ, ஹலோ, ஹலோ. இந்த உலகத்துல நீங்க தனியா தான் இருக்கணும்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமோ, கடவுளோ உங்கள தனியா தானே இந்த உலகத்துல படைச்சிருக்கணும். பாருங்க இந்த 9 கோள் இருக்கேக்க, இந்த உலகத்துல மட்டும் இவ்வளவு உயிரினங்களோட எங்கள படைச்சிருக்குன்னு சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒத்துமையா இருக்க சொல்லித்தானே இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு சுட்டி காட்டுது. அடுத்தது நாங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ நாங்க என்னத்த பார்க்குறோமோ, என்னத்த கேட்குறோமோ, என்னத்த கதைக்கிறோமோ, என்னத்த சிந்திக்கிறோமோ, என்னத்த இந்த மண்டைக்குள்ள ஒவ்வொரு நாளும் போடுறோமோ, அதுதானே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்ப இந்த டாக்ஸிக் எங்கேருந்து வருது? வெளியிலயா? உங்களுக்குள்ளயா? கொஞ்சம் இத சிந்திச்சு பாருங்கோ. ஸோ இந்த டாக்ஸிக்ன்ற வார்த்தையிலேருந்து நாங்க எங்கள கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணுவோமா? ம். டீடாக்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கைய வாழ்ந்து தானே பாருங்க. சேலஞ்சஸ், கஷ்டம் எல்லாமே வாழ்க்கையில இருக்கும். அதுதானே வாழ்க்கை. ஸோ அத சேலஞ்சா எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்களும் போய் மெட்டாக்களையும் ஏத்தி விடுங்கோ. அத விட்டுட்டு இந்த டாக்ஸிக்ன்னு கதைக்கிறத விட்டுட்டு வாழுவ. சிந்திச்சு பாருங்கோ. கொஞ்சம் விளங்கும்.